Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். Called as gelada. Also கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம் வெச்சுக்கோங்களேன். சோ அந்த ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். And வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, Subscribe பண்ணிக்கோங்க, and also அந்த bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ரெசிபிக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம். இதில் நான் 1.5 கப் அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். இது நான் டபுள் ஹார்ஸ் பிராண்டில் இருக்க அரிசி மாவு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வீட்லேயே எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு டோ பதத்துக்கு சூப்பராக வரும். அது வரைக்கும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செட் ஆகி ஒரு பர்ஃபெக்டான டோ மாதிரி ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட பதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக கையில் ஒட்டாமல் சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பர் சாஃப்டான டோவாக ரெடி ஆகணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் தொடும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். 1 கப் தேங்காய் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கருக விடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெய்யோட. நீங்கள் இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபியூ மினிட்ஸ்க்கு கலர் மாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு இதோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கார்டமம் பவுடர் சேர்த்துட்டு இதையும் கோகனட்டோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இனிப்புக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எந்த அளவுக்கு நான் தேங்காய் கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் தான் வெல்லம் எடுக்கிறேன். அதுக்கு 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போவே அது ஒரு ரெடியூஸ் ஆயிரும் அந்த லெவல். ஸோ அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
ஒரு 3-4 நிமிஷத்துக்கு காய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட லெவல் ஆஃப் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து இந்த சூட்டோடையே நம்ம வந்து அந்த பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். இதில் இருக்க மண் எல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு தேங்காவோட சேர்ந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கண்டினியூஸாக அந்த தேங்காவும் வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா குக் ஆகி ஓரளவுக்கு இறுகிரும். தண்ணியெலாம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை அவுட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வெல்லமோட தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு சூப்பராக ஒரு ட்ரையான ஒரு மிக்சர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வெளியில் ஊஸ் அவுட் ஆகிரும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஈக்குவல் சைஸ் பால்ஸாக. இந்த ரெசிபியை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இப்போ என்கிட்ட வாழை இலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க. அப்போ வந்து நார்மலாக நீங்கள் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இப்போ உருண்டை பிடிச்சிட்டு அதை ஸ்டஃபிங் வச்சுட்டு பொறுமையாக ஜென்டிலாக ரோல் பண்ணி நீங்கள் நார்மலாக ஸ்டீம் பண்ணாலே போதும். உங்கள்கிட்ட குக்கர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டீமர் இல்லை ரெகுலர் பேன் இருந்தாவே வந்து கீழே ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணாலே சூப்பராக ரெடி ஆயிரும். இலை வந்து பேசிக்காக உங்களுக்கு அந்த இலையோட ஃப்ளேவரும் இருக்கும். நல்லா அந்த சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து அந்த இலை ஃப்ளேவர் சாப்பிடும் போதே கிளியராக தெரியும். ஸோ அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப சிமிலரான ரெசிபி தான். இந்த எலாடா ரெசிபிக்கு கொஞ்சமாக வாழையில எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தடவிக்க போகிறேன். இப்போது இதில் வந்து ஒரு உருண்டை கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் நம்மளோட ஃபில்லிங்கை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜென்டிலாக 2 சைடு இலையும் மூடிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டும் செட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அந்த ஓரத்தை மட்டும் நல்லா பொறுமையாக ப்ரெஸ் டவுன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீல் ஆயிரும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதே மாதிரி ஜென்டிலாக மொத்தமாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்டீமரில் அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் டவுன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாழையில் வச்சுட்டு கட்டுவாங்க. நான் கட்டல, அதே இதிலே வந்து வச்சா போதும். நான் வந்து மொத்தமாக ரேப் பண்ணிட்டேன், மடித்து இந்த மாதிரி அடுக்கிட்டேன் 1 by 1. கீழே வந்து நிறைய ஒரு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டீமரை வச்சுட்டு வாழையிலேயே ஜென்டிலாக சைட் பை சைடு அடுக்கிட்டு மூடி போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான எலாடா ரெடி ஆயிரும். அண்ட் உடனே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக ஃபோக் வச்சு இல்லை ஏதாவது நைஃப் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எலாடா மாதிரி நான் மீதி இருக்க மாவில் ரெகுலராக கொழுக்கட்டை செய்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதே ஸ்டீமரில் வந்து கீழே இலையை விரித்து வச்சுட்டேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒன்றே இதில் வந்து இலை டேஸ்ட் அதில் வராது. இதில் வந்து சூப்பராக அந்த இலையோட ஃப்ளேவர் தெரியும். I hope you like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.